நீங்கள் எல்லாம் ஃபாஸ்டிங் போடுறீங்களா? போகிறீங்க. சரி, நம்மளுடைய ஃபாஸ்டிங், உங்களுடைய ஃபாஸ்டிங்கும் என்னுடைய ஃபாஸ்டிங்கும் எப்படி இருக்குது? நம்ம ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கிறோமே, அந்த ஜெபத்துக்கு ஏன் பதில் வரல? அதை மட்டும் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். அதுக்குள்ள நேரம் கடந்து போயிட்டு இருக்கு. படிங்க. மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருத்தவங்க படிப்போம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு. ஆமா, நல்லா கவனமாய் கேளுங்க. இயேசு கிறிஸ்து ஃபாஸ்டிங் போட்டாரா போடலையா? போடலையா? போட்டாரா? போட்டாரா போடலையா? அதுல தானே போட்டிருக்கு. கொஞ்சம் பார்த்து தான் சொல்லுங்களேன். படிங்க சத்தமா, எல்லாமே படிங்க. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆமா, 40 நாள் என்ன செஞ்சாங்க? இயேசு, பக்கத்துல கையை பிடிங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவே ஃபாஸ்டிங் போட்டாராம்ப்பா. நீ ஏன்ப்பா ஒருவேளை ஃபாஸ்டிங் போட மாட்டேற? நான் சொல்றது விளங்குதா? இயேசு கிறிஸ்துவே 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டாராம். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினதனுடைய சார், அவர் ஃபாஸ்டிங் போட வேண்டாம் சார். டிஸ்குனா டிஸ்குங்க, இப்படின்னா இப்படி, என்ன சொல்றாரோ அப்படியே நடக்கலாமா நடக்கக்கூடாதா? ஆனால் பாருங்க, நீங்க ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிறதுக்காக யோர்தான் நதியிலே யோவான் ஸ்தானங்களால் என்ன செய்ய போய் நிற்கிறாரு. எப்பா எனக்கு ஞானஸ்தானம் கொடுப்பா. அவன் மிரண்டு போறான். ஞானஸ்தானம் நீங்க எடுக்கணுங்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாய் செயல்பட்டார். உண்டா இல்லையா? நீங்களும் நானும் நம்முடைய சரீரத்தினுடைய போராட்டத்தை, பலவீனத்தை தாங்கி பிடிக்கும்படியாக, அதிலிருந்து விடுதலை ஆகும்படியாக, தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை கெடுத்து பிசாசு இழுத்துட்டு போறதுலேருந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, மற்றவர்களுடைய விடுதலைக்காக ஊழியம் செய்வதற்கு முன்னாடி என்ன செய்யணுமா? சொல்ல மாட்டீங்களே, உபவாசம் போடணும். சரி, இன்னையிலேருந்து இப்போ ஒன்று சொல்ல போறேன். ஆண்டவருக்கு கையை உயர்த்தி அவங்க மட்டும் காண்பீங்க. இன்னையிலிருந்து மாசத்துல தனிப்பட்ட விதத்துல ஒரு ஆஃப் டே நான் ஃபாஸ்டிங் போட்டு 3 காரியத்துக்காக ஜெபம் பண்ணேன். ஒன்று எனக்காக, உங்களுக்காக சொல்லலைன்னா நீங்கள் அப்புறம் கோச்சிக்குவீங்க. என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக, 2வது என்னுடைய சபைக்காக, 3வது நான் ஒரு ஆளுக்காவது சுவிசேஷம் சொன்னீங்கன்னு சொன்னீங்கல்ல, முடிவெடுத்தீங்களா, அதுக்காக. இது சொல்றவங்க மாத்திரம், உண்மையா சொல்றவங்க கர்த்தருக்கு முன்னாடி கை எடுத்து காண்பீங்க. இல்லைன்னா வேண்டாம். நீங்க உண்மையா கர்த்தருக்கு முன்னாடி செய்றீங்கன்னா, கர்த்தருக்கு முன்னாடி அதை செய்ய நான் முயற்சிக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் நான் முயற்சிக்கவே மாட்டேன்ப்பா, நான் இப்படி தான்ப்பா இருப்பேன். அப்படி இல்லை, நான் ஏதாவது செய்ய வேண்டும் இயேசுவுக்காக. ஏதாவது செய்யணுமா, செய்ய வேண்டாமா? அது மாதிரி ஒரு வேலை ஃபாஸ்டிங். கொஞ்சம் பேர் தூக்கி இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் யோசிச்சு ஜோசியெல்லாம் பார்த்துட்டு வந்து கூட நீங்கள் தூக்குங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன செய்றீங்க? ஆனால் கண்டிப்பாக நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டும். நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றாலும், அடுத்தவங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டும் என்றாலும், உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அநேக தடைப்பட்ட காரியங்களிலிருந்து உங்களை கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்கும்படியாக, தடைகளை உடைக்கிறவர் முன்னே செல்லும்படியாக நீங்க என்ன செய்யணும்? வைத்த டப்பாவை காலி பண்ணும். சொல்லுங்க பாப்போம். வைத்த காலி பண்ணும். சரி, இந்த ஃபாஸ்டிங் போடும்போது தான் நம்மளுக்கு நிச்சயமாவே பசி எடுக்கும். அன்னைய வரைக்கும் நீங்க சாதாரணமா இருந்திருப்பீங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு அறிவிச்சு நோட்டீஸ் எதிங்கோ இல்லை ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு நீங்க முடிவு பண்ணி ஃபாஸ்டிங் போடணும் பிரதர் அப்படின்னு சொல்லும் போது தான் அன்னைக்கு உங்களுக்கு போராட்டம், டெஸ்ட் வரும். அன்னைக்கு தான் வீட்டில் கறி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. 1 கிலோ ஆட்டு இது வாங்கிட்டு வந்து, ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்து பிரியாணி வச்சு கொடுப்பா அப்படிப்பாங்க. நீங்க என்ன தெரியுமா நினைப்பீங்க? சரிப்பா நம்ம இன்னைக்கு முடிவு பண்ணோமா, சரிப்பா அடுத்த வாரத்தில் நம்ம வச்சுக்கோப்பா, போஸ்ட்மான் பண்ணுவோம். சொல்லுங்கப்பா, சொல்லுங்க, வேற வழி கிடையாது. ப்ராக்டிக்கலாக தான் பேசுவேன். நீங்க உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போறாரு. கையை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து. என்ன செய்யறோமா? நம்ம போஸ்ட்மான் பண்றோம். எப்ப இருப்பா, சரி. ஃபாஸ்டிங் போட்டிருப்பீங்க. என்ன ஒரு அண்ணன் செக் பண்ணார், என்ன ஊழியத்தில் நிறைய பேர் வளர்த்தாங்க. அதில் ஒரு அண்ணன் சுவிசேஷம் அறிவிக்கிறது, அவர் பிரியாணிலாம் செஞ்சு வச்சுட்டு
எல்லா பேருமே 6 பேருமே சேர்ந்து சாப்பிட்டு என்னை மட்டும் நீ ஃபாஸ்டிங்லேருந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருப்ப அந்த காரியத்துக்கு மாதிரி. எனக்கு முன்னாடியே உட்காந்து சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? 4 ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, 5வது ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. புருஷன் எங்கள் ஆட்டுக்கறி பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம், அல்லே லூயா அல்லே லூயா. கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டீங்கன்னா என்ன செய்வீங்க? தட்டோட தூக்கி மூஞ்சில் அடிப்பீங்க. நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன், உனக்கு மட்டன் பிரியாணி தேவையா? உண்டா இல்லையா? என்ன சொல்ல மாட்டீங்க? புரியுதுங்களா? அதனால் ஃபாஸ்டிங் போகிறவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் பாவம். உங்கள் வீட்டுக்காரர் ஃபாஸ்டிங் போகிறேன்னு சொல்கிறாரா? சரிப்பா, முடிஞ்சால் நீங்களே இருந்துங்க. இல்லையா? சரிப்பா, பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் நார்மலாக செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கிறேன். 3வது, நீங்கள் ஃபாஸ்டிங் போடும்போது எடுத்து வாசிங்க. அவசரம் இல்லாமல் எதையும் நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு பயப்படாமல் வாசிங்க. பொறுமையாக சத்தியத்தை கேட்குறீங்க. இன்றைக்கி தான் நான் பொறுமையாக கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன் இன்றைக்கி ஆண்டவர். 6வது அதிகாரம் மத்தேயு 6:10 படிங்க பார்ப்போம். உம்முடைய ராஜ்யம் 16:17 சாரி. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதீங்கள். அப்படின்னு என் பிள்ளை கரெக்டாக படிச்சுக்கிச்சு. இன்னும் ஒரு லைன் படித்தோன்னே ஏதோ சொல்லுவோம் அப்படிங்கிறது. என்ன சொல்லிங்களா? நீங்கள் உபவாசிக்கும் போது, நீங்களும் நானும் உபவாசிக்கும் பொழுது என்னக்கா ஃபாஸ்டிங்? ஆமாம் ஃபாஸ்டிங். ஐயோ ஃபாஸ்டிங்ப்பா, சோதரம்ப்பா, ஃபாஸ்டிங் இருக்கு. நீ உளுந்தே செத்து போயிடுமா இருக்க, நீ ஃபாஸ்டிங் போடாது, தின்னுபிட்டு கூட இது ஜெபம் பண்ணு, 6 வேண்டாங்களா? என்ன செய்யறதா? முக வாடலாம். இன்னொன்று செய்வாங்க, இப்போ நான் ஃபாஸ்டிங் இன்னைக்கு இன்னைக்கு பாஸ்டர் நான் ஃபாஸ்டிங் இன்னைக்கு பாஸ்டர் நான் ஃபாஸ்டிங், அக்கா நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங்க்கா, அக்கா நான் ஃபாஸ்டிங், பிரதர் நான் ஃபாஸ்டிங் இன்னைக்கு ஃபாஸ்டிங். ஊரே தெருவே நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிடுறது. படிப்பா, இப்போ படிப்பா, தங்க பிள்ளை படிங்கடா. அவர்கள் உபவாசிக்கிறதை நீங்களும் நானும் உபவாசிக்கும் போது அப்படிதான் படிக்கணும். மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். நீங்க மூஞ்சி சொக்கி போய் வைக்காம, இல்ல 4 கப்பல் கவுந்தது மாதிரி அப்படியே கண்ணத்துல ஃபாஸ்டிங் அப்படின்னு உட்கார்ந்துருக்காம சொல்லுங்க. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி நீ செஞ்சுச்சா உன்னோட இது அவுட் கேஸ், நீ ஃபெயில் ஆயிட்டேன்னு அர்த்தம். பாஸ் ஆகிறதுக்கு என்னன்னு சொல்லு, படிப்பா. நீயோ உபவாசிக்கும் போது, நீங்களும் நானும் உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும். அந்தரங்கத்தில் இருக்கிற உங்களையும் என்னையும் பார்க்கிற தேவனுக்கு காணப்படும்படியாகவும் உன் தலைக்கு எண்ணெய் பூசி, நல்ல தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. உன் முகத்தை நல்லா கழுவி, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். உனக்கு வெளியரங்கமாய் பலன். கைகளை தட்டி இந்த இயேசுவை மகிமைப்படுத்து. ஃபாஸ்டிங் இருக்கணுமான்னு சொல்லி முடிச்சேன். இந்த ஃபாஸ்டிங் எப்படி இருக்கணுங்கிறது தான் ஆண்டவர் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கார். என்ன செய்யக்கூடாதான்? முதல்ல முகவாடெல்லாம் நோட்டீஸ் அடிச்செல்லாம் இனிமேல் ஒட்டக்கூடாதான். நீ ஃபாஸ்டிங் இருக்கிறது தெருவு, ஊர், சர்ச்சு, ஆள் கிடைச்சவன் பக்கத்தில் உள்ளவன் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு போய் என்ன சொல்கிறது, 4 கப்பு இதை வாங்கி வச்சுக்கிட்டு, அங்கிட்டு 2 இளநியை வாங்கி வச்சுக்கிட்டு, இங்கிட்டு ஒரு குண்டா மோரை வச்சுக்கிட்டு நீ ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாதா? நல்ல பைபிள் அப்படின்னு சொல்லு. 3வது, மனுஷர் காணும் பொருட்டாக நீ ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன ஆண்டவர் இன்னொன்னையும் அதில் சொல்கிறாரு. சில ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஹலோ சிஸ்டர், ஃபாஸ்டிங் இருக்கிறீங்களா? ஆமாம் பிரதர் ஃபாஸ்டிங். சரி, எப்படி ஃபாஸ்டிங் இருக்குன்னு ஆண்டவர் சொன்னார்? நீ உன் வீட்டுக்குள்ளே போய் சொல்லுங்க பாப்பா, அப்படியே சொல்ல தான் வரும். உங்கள் வீட்டுக்குள்ளே போய், நம்ம வீட்டுக்குள்ளே கதவை லாக்கு பண்ணிக்கிட்டு, மொத்தமாக வீட்டுக்காரர் எல்லாத்தையும் பிள்ளைங்களை அனுப்பிட்டு கதவை லாக் பண்ணல, நீங்கள் உங்களுக்கு தனி ரூமில் போய் லாக் பண்ணிக்கிட்டு குளிச்சு கிழிச்சிட்டு தூங்கும். காலையில் அக்கா ஃபாஸ்டிங்கா? நான் 3 மணிலேருந்து நைட்டு 3 மணிலேருந்தே ஃபாஸ்டிங் இருக்கேன், இன்னும் நான் பல்லு கூட விளக்கலக்கா, அதனால தான் நான் பல்லு விளக்காமையே ஃபாஸ்டிங் போட சொன்னிச்சு. இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் ஐயா. ஹலோ பல்லு நல்லா விளக்கிக்கிட்டு குளிச்சுட்டு நல்ல எண்ணெய் வச்சுக்கிட்டு
என்ன சொல்ற, முகத்தை ஃப்ரெஷ்ஷாக அவனை பார்த்தோன்னே தேவ பிரசன்னத்தினுடைய புள்ள மாதிரி இருக்கணும். அதனால தான் முகவாடலாம் இங்கே இருக்கக்கூடாது. தானியேலுக்கு கொண்டு வந்து நிற்கும் போது என்ன சொல்கிறாங்க, அவன் சாதாரண மரக்கறியை தான் சாப்பிட்டாவன். அவங்கெல்லாம் ராஜாவோட ஃபுட்டு, பயங்கர ஃபுட்டு, மீன் குறவு பறக்கிறது ஊறுறது எல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் தானியேலுடைய முகம் வாடவே இல்லை. ஏன் தெரியுமா? தேவன் தம்முடைய பிரசன்னத்தினாலும் மகிமையினாலும் நிரப்பியிருந்தார். கைகளை தட்டி இந்த இயேசுவை மகிமைப்படுத்து.